எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் நேற்று அந்த பைக் டாக்ஸியை பிடிக்க போன வந்து தகவல் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்களாமா. யார் சொன்னீங்கன்னு தெரியல. நான் பிடிக்கணும்லாம் போகலண்ணா. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 200 வண்டி ஓட்டியிருக்கு. இந்த 200 வச்சு என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேனா, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பேனா, வண்டி டியூ கட்டுவேனா, வீட்டு வாடகை கட்டுவேனா, இல்லை என் பசங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுவேனா, இல்லை வண்டிக்கு செலவு பண்ணனா, அடுத்த மாதம் எஃப்சி வருதுண்ணா. டெய்லி 200 300 வண்டி ஓட்டி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கண்ணா. வந்து கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்குள்ள வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் பைக் டாக்ஸியில் வந்து அது பைக் டாக்ஸின்னு கூட சொல்லக்கூடாது. பைக்கில் வந்து வாடகை எடுத்துட்டு போகிறானுங்க நிமிஷத்துக்கு நிமிஷம். வேதனையா இருக்குன்னா நம்மளுடைய சாப்பாட்டை அவனுக்கு சாப்பிட்றானுங்க, நம்மளோட வாழ்வாதாரத்தை எடுத்துட்டு போறானுங்க. பார்ட் டைம் வந்து பண்றானுங்கன்னா 30,000 20,000 சம்பளம் வாங்கிட்டு ஒரு இதுல வேலை பார்த்து பார்ட் டைம்ல வந்து செய்யறானுங்களாமா. பொண்டாட்டி இறக்கி விடுறதுக்கு பிக்கப் பண்றக்கும் டிராப் பண்றக்கும் வண்டி ஓட்டுறானாமா. அதுக்கு பெட்ரோல் செலவு ஓட்டுறானாமாண்ணா. நம்ம வாழ்வாதாரமே இதுல தானே இருக்கு. ஏன்னா யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஏன் யாருமே வர மாட்டீங்க. ஒவ்வொரு குரூப்லயும் இன்னைக்கு வாடகைகளும் குரூப்புகளே இல்ல சரிங்களா. அட்மின் வந்து அவங்களுக்கு வர வாடகைகளை அவங்க ஓட்டிக்குவாங்கண்ணா. ஆனா அதையே நம்பி இருக்கிற ஓட்டுநர்களோட வாழ்வாதாரம் எங்கன்னா போகும். குரூப்புகளே வாடகை இல்லை, ஆன்லைன்லயே அடிக்க மாட்டேங்குது. என்னென்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா சொல்லுங்க. சொல்லாம போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, நான் வீடியோ போட்டோம்ல, நான் வீடியோ பார்த்தீங்களா, எங்க இருக்கீங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தராவது வந்தீங்களா சொல்லுங்கண்ணா. ஆனங்க தாங்க முடியலண்ணா. 200 வண்டி ஓட்டி என்னென்ன பண்ண முடியும். நம்மளோட வாழ்வாதாரம் நம்ம தானே கேட்கணும். ஏன் எல்லாம் ரோட்ல வந்து கேட்கறதுக்கு ஏன் பயப்படுறீங்க சொல்லுங்க. இது நம்மளுடைய வாழ்வாதாரம் தான், நம்மளுடைய உரிமை, நம்ம தான் கேட்கணும்.